Hi students, நம்ம இந்த வீடியோல accounting for share capital ஓட previous year question papersல இருந்து 6 mark questions பார்க்கலாம். First question, Kimtam Limited invited applications for issuing 1 lakh equity shares of 10 rupees each at a premium of 6 rupees per share. The amount was payable as follows. On application allotment 8 rupees per share including premium 3 rupees. On first and final call balance including premium. Applications for 1,60,000 shares were received. Applications for 10,000 shares were rejected and pro rata allotment was made to the remaining applicants. Excess money received on application and allotment was returned. Dheeraj, who was allotted 200 shares, failed to pay the first and final call money. His shares were forfeited. All the forfeited shares were reissued at 5 rupees per share fully paid up. Pass necessary journal entries in the books of Kimtam Limited. So, இங்க questionல என்ன கொடுத்திருக்காங்க? Kimtam Limited வந்து 1 lakh equity shares of 10 rupees each, இத 6 rupees premiumல issue பண்றாங்க. Okay, so amount எப்படி payable? Application allotmentல 8 rupees per share and அந்த 8 rupeesல 3 rupees premium இருக்கு. First and final call வந்து balance including premium. 1,60,000 ஷேர்ஸ்க்கு வந்து இவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இவங்க இஷ்யூ பண்ணது 1 lakh equity ஷேர்ஸ், பட் இவங்களுக்கு ரிசீவ் ஆன அப்ளிகேஷன்ஸ் வந்து 1,60,000 ஷேர்ஸ்க்கு. ஸோ இதை ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்த 1,60,000 ஷேர்ஸ்ல 10,000 ஷேர்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்பனா அந்த 10,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணியை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ரிமைனிங் அப்ளிகன்ஸ் வந்து ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்ல வந்து அலாட் பண்ண போறாங்க ஷேர்ஸை. ஓகே, ஸோ அப்புறம் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க, அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணி எக்ஸஸா ரிசீவ் ஆனதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் ஏற்கனவே ஒரு 10,000 ஷேர்ஸை ரிஜெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி எக்ஸஸா இருக்கு இல்லையா, இப்போ 60,000 ஷேர்ஸ்ல 10,000 ஷேர்ஸ் ரிஜெக்டட்னு ஓப்பனா கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிற 50,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணியுமே ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ இங்க ஃபுல்லாவே ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க அந்த ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கிற ஷேர்ஸை. ஓகே, ஸோ 60,000 ஷேர்ஸோட எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை ரீஃபண்ட் பண்றாங்க. ஓகே, தீரஜ் வந்து he was allotted 200 shares. தீரஜ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி இந்த 200 ஷேர்ஸ்க்கு பே பண்ணல. ஸோ இது கால்ஸ் இன் அரியர்ஸ் அண்ட் அதனால இவங்களோட ஷேர்ஸை வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஃபோர்ஃபீட் பண்ண எல்லா ஷேர்ஸையும், அதாவது 200 ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்றாங்கல்ல, அந்த எல்லா ஷேர்ஸையுமே வந்து 5 rupees per share அப்படின்னு ரீஇஷ்யூ பண்றாங்க அண்ட் இட் இஸ் கன்சிடர்ட் as fully paid up. ஓகே, ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட ஃபேஸ் வேல்யூ அண்ட் ப்ரீமியம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 rupees, ப்ரீமியம் டோட்டலா 6 rupees. இதில் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்டோட ஃபேஸ் வேல்யூ 8 rupees, அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் மணி இன்க்ளூடிங் ப்ரீமியம். அப்போ ப்ரீமியம் 3 rupees போயிடுச்சுன்னா மிச்ச 5 rupees அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டோட ஃபேஸ் வேல்யூ. அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பாருங்க. இப்போ இந்த 10 rupeesல அப்ளிகேஷன் மணி 5 rupees போச்சு. அப்ப பாக்கி இருக்கிற 5 rupees வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோடது. அண்ட் ப்ரீமியம்ல 6 rupees அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணில ரிசீவ் பண்றாங்க. மிச்ச 3 rupees ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல ரிசீவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடலாம். ஸோ என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க, ஹெட்டிங் எழுதுங்க. ஓகே, ஹெட்டிங் வந்து இந்த புக்ஸ் ஆஃப் குவாண்டம் லிமிடெட் ஜேர்னல் அண்ட் காலம்ஸ் வந்து டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்றதுக்கு. ஸோ கம்பெனி வந்து இதை ரிசீவ் பண்ணும்போது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம் அண்ட் எதுக்காக இந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்றாங்க, அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்டுக்கு. ஸோ அதை கிரெடிட் பண்றோம். என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட். ஸோ கொஸ்டின்ல பார்த்துக்கோங்க என்ன டைப் ஆஃப் ஷேர் கொடுத்துருக்காங்கன்னு, அதை இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 1,60,000 ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்றாங்க. அப்ப 1,60,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணி ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். அப்ப அதை தான் இங்க நம்ம போட போறோம். ஸோ 1,60,000 into 8 rupees which is 12,80,000 rupees. ஓகே, ஸோ இதுக்கு நரேஷன் எழுதுங்க. being share application money received on 1,60,000 shares. செகண்ட் என்ட்ரி போடணும். செகண்ட் என்ட்ரியில வந்து நம்ம அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்டுக்கு வந்த அமௌண்ட்டை ஷேர் கேபிட்டலுக்கு ஃபேஸ் வேல்யூவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்தது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்க்கு ப்ரீமியம் அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்தது இங்க ரிஜெக்ட் பண்றாங்கல்ல எக்ஸஸ் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம பேங்க் மூலமா ரீஃபண்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் செகண்ட் என்ட்ரி. அதுக்கு முன்னாடி எவ்வளோ ரீஃபண்ட் பண்றாங்க, எவ்வளோ எக்ஸஸா வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டேபிள் ஆஃப் அனாலிசிஸ் ஓபன் பண்ணிக்கலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஷேர்ஸ் அப்ளைட்.
Next shares allotted. அடுத்தது excess application money received. அதுக்கு அடுத்தது excess application money towards allotment and last refund column. So இந்த columns தான் நம்ம open பண்றோம். இப்போ shares applied. எவ்வளவு shares apply பண்றாங்க? 1,60,000 shares apply பண்றாங்க. இதுல எவ்வளவு shares allot பண்ண முடியும்? 1 lakh shares தான். எவ்வளவு issue பண்ணாங்களோ அதான் allot பண்ண முடியும். Okay, so 1 lakh shares. இப்போ excess எவ்வளவு application and allotment money receive பண்ணிருக்காங்க? 1,60,000 shares apply பண்ணிருக்காங்க. பட் இங்க வந்து 1 lakh shares தான் allot ஆயிருக்கு. அப்ப 60,000 shares வந்து excess இருக்கு. அதுக்கான application and allotment money தான் excess application money. So 60,000 into 8 rupees, which is 4,80,000. நம்மளுக்கு நிறைய சம்ஸ்ல என்ன கொடுத்திருப்பாங்க, இந்த excess application money வந்து allotmentக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. பட் இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸஸா வந்ததை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த காலம்ல எதுவுமே வராது. இந்த 4,80,000 எக்ஸஸா அப்ளிகேஷன் மணி வந்துச்சுல, அதை நம்ம ரீஃபண்ட் பண்ணும். ஸோ ரீஃபண்ட் காலம்ல 4,80,000. செகண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஸோ என்ட்ரி வந்து ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் டு பேங்க். ஓகே, ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு? 12,80,000. ஸோ அதை இங்க போட்டுப்போம். அடுத்தது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான ஃபேஸ் வேல்யூவை தான் நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல போடுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 lakh ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோட ஃபேஸ் வேல்யூ 5 rupees. ஸோ 1 lakh into 5 lakh rupees. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வந்து அகெயின் 1 lakh ஷேர்ஸ்ல அப்ளிகேஷன் அலாட்மெண்டோட பிரீமியம் வந்து 3 rupees. ஸோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 lakh into 3 lakhs. நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, நம்ம கம்பெனி ரிசீவ் பண்ணுது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் போடுறோம். கம்பெனி பணத்தை ரீஃபண்ட் பண்ணுது அப்படிங்கும்போது உல்டா என்ட்ரி, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ரீஃபண்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்க? 4,80,000 rupees. ஸோ இதை பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நரேஷன் எழுதணும். பீயிங் ஷேர் அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் அண்ட் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரீஃபண்டட். அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணியோட என்ட்ரிஸ் போட்டாச்சு. அதாவது பேங்க்ல ரிசீவ் ஆன ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டோம். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் மணியை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ஃபேஸ் வேல்யூவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, பிரீமியம் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அண்ட் ரீஃபண்ட் பண்ண வேண்டியது பேங்க்குக்கு போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு என்ட்ரி போட போறோம். ஸோ கம்பெனி என்ன செய்வாங்க, எப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் வேணுமோ அப்போ வந்து அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லி அந்த டேட்குள்ள அவங்களை அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியை பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ கம்பெனி இன்ஃபார்ம் பண்றாங்கல்ல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அந்த டைம்ல அவங்க ஒரு டியூ என்ட்ரி போட்டுக்குவாங்க. ஸோ என்ட்ரி வந்து ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம். ஓகே, ஸோ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு எவ்வளோ அமௌண்ட் வரணும்? டோட்டல் அமௌண்ட் தட் இஸ் 8 rupees வரணும், ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிரீமியம். ஓகே, அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ஃபேஸ் வேல்யூவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அண்ட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு பிரீமியம் அமௌண்ட், இங்க பிரீமியம் இன்க்ளூட் ஆயிருக்கு இல்லையா, ஸோ பிரீமியம் அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பிரீமியம் அப்படின்றது கம்பெனிக்கு கெயின், அதனால செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகே, ஸோ இப்போ அமௌண்ட் போடலாம். ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 5 plus 3 8. ஓகே, அண்ட் எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்களோ அதுல தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 1 lakh into 8 rupees, 8 lakh rupees. நெக்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு 1 lakh into ஃபேஸ் வேல்யூ 5 rupees, which is 5 lakhs. அண்ட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம்க்கு வந்து 1 lakh into 3, which is 3 lakh rupees. இதுக்கு நரேஷன் எழுதணும். பீயிங் ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ. இப்போ நெக்ஸ்ட், இப்போ அந்த பர்டிகுலர் டேட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சொல்லியாச்சுல்ல, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் டேட்குள்ள பணத்தை கட்டிடுவாங்க. ஓகே, இப்போ அந்த அக்கௌண்டன்ட் என்ன செய்வாரு, அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே போய் பேங்க்ல செக் பண்ணுவாரு, எல்லாரும் பே பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஓகே, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அக்கௌண்டன்ட் என்ன பாக்குறாரு, தீரஜ் அப்படின்ற ஒரு ஷேர் ஹோல்டர் அவரோட 200 ஷேர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி பே பண்ணல. ஓகே, ஸோ அப்ப என்ன ஆயிருக்கும், பேங்க் அக்கௌண்ட்ல இந்த 200 ஷேர்ஸ்க்கான இந்த 8 rupees இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி, அது வந்து கம்மியா ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அப்ப 200 into 8, 1,600 rupees வந்து கம்மியா தான் வந்திருக்கும். ஆக்சுவலி அவங்களுக்கு 8 lakh rupees வரணும், அதுல 1,600 rupees வராது. ஏன்னா தீரஜ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி 8 rupees பே பண்ணல. ஸோ அதனால பேங்க்ல 8 lakhs மைனஸ் அந்த 1,600 தான் ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு என்ட்ரி போட போறோம்.
இப்போ கம்பெனி அந்த பணத்தை ரிசீவ் பண்றாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். எந்த கால் மணிக்காக ரிசீவ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுவோம். என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். இப்போ அமௌண்ட் போடும்போது என்ன செய்யறோம்? 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு 200 ஷேர்ஸ்க்கான பணம் வரல. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி வரல. ஸோ அப்போ 1 lakh ஷேர்ஸ் மைனஸ் 200 ஷேர்ஸ் into 8 rupees. So அப்போ 7,98,400 rupees தான் பேங்க்ல ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நரேஷன் வந்து பீயிங் ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட டியூ என்ட்ரி அண்ட் பேங்க் என்ட்ரி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 200 ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரி பாஸ் பண்ணும். ஸோ ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. சிச்சுவேஷன் 1 வந்து கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை பார்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படின்றது சிச்சுவேஷன் 1. சிச்சுவேஷன் 2 வந்து கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை ப்ரீமியம்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்களாங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து அவங்களோட ஷேர்ஸை ப்ரீமியம்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ சிச்சுவேஷன் 2 கீழே நம்ம ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரியை பார்க்கணும். ஸோ அந்த சிச்சுவேஷன் 2 அதாவது ப்ரீமியம்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, அந்த ப்ரீமியம் ரிசீவ் ஆயிடுச்சா ரிசீவ் ஆகலையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ரிசீவ் ஆயிருந்தா ஒரு மாதிரி என்ட்ரி போடுவோம், ரிசீவ் ஆகலைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து அரியர்ஸ்ல இருக்கு 200 ஷேர்ஸ்க்கு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல ப்ரீமியமும் இருக்கு. அப்ப ப்ரீமியம் ரிசீவ் ஆகல. ஓகே, ஸோ அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த சிச்சுவேஷன் 2 ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரிய வந்து ப்ரீமியம் கீழே அந்த ப்ரீமியம் ரிசீவ் ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஜர்னல் என்ட்ரியை போட போறோம். ஸோ என்ட்ரி வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டு ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இங்க செக்யூரிட்டிஸ் பிரீமியம் நம்மளுக்கு ரிசீவ் ஆகல இந்த ஃபர்ஸ்ட் கால்ல, அதனால செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். அண்ட் எந்த கால் அரியர்ல இருக்கு? ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ அதை கிரெடிட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல நம்ம அமௌண்ட் போடணும். ஸோ அமௌண்ட் போடும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்களோ அதுல தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 200 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கம்பெனி எந்த கால்ஸ் வரைக்கும் கால் பண்ணியிருக்காங்களோ, ஓகே, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட் இருக்குல்ல, அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், இந்த மாதிரி. ஸோ எந்த கால் வரைக்கும் கம்பெனி கால் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்துக்கணும். ஸோ கால்ட் அப் வேல்யூவை எடுத்துக்கணும். இங்க பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரெண்டுமே கால் பண்ணிட்டாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல 200 ஷேர்ஸ் அரியர்ஸ்ல இருக்குன்னு தெரியுது. ஸோ அதனால டோட்டலா 10 ருபீஸையுமே கம்பெனி கால் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நம்ம கால்ட் அப் எடுக்கும் போது ஃபேஸ் வேல்யூவை தான் எடுக்கணும், பிரீமியமை எடுக்க கூடாது. ஓகே, ஸோ அப்போ 200 into 10 rupees 2000 rupees. நெக்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் பண்றாங்க? 200 ஷேர்ஸ். அந்த 200 ஷேர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அரியர் இருக்குல்ல, அதுல இருக்கிற பிரீமியம் வந்து 3 rupees. So 200 into 3 600 rupees. நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எவ்வளோ டியூ? So 200 into total 8 rupees. அதாவது ஃபர்ஸ்ட் காலோட ஃபேஸ் வேல்யூ பிளஸ் பிரீமியம் 8 rupees. ஓகே, so 200 into 8 1600 rupees. And forfeited shares accountல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கம்பெனி அந்த 200 ஷேர்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோ அதை தான் நம்ம forfeited ஷேர்ஸ்ல போடுவோம். பட் இதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் சப்போஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பிரீமியம் நம்ம forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அந்த பிரீமியம் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்லயே இருக்கணும். அதாவது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணி வந்து ஃபேஸ் வேல்யூ 5 rupees, பிரீமியம் 3 rupees. இந்த பிரீமியம் ரிசீவ் ஆயிடுச்சு இல்லையா, இந்த பிரீமியம் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல தான் இருக்கணும். இது forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட்குள்ள வரக்கூடாது. ஓகே, சோ அப்ப என்ன பண்றோம், இவங்க டோட்டலா எவ்வளவு இந்த 200 ஷேர்ஸ் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணிருப்பாங்க? 200 into 8 1600 rupees. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த பிரீமியம் மைனஸ் பண்ணோம் அந்த 200 ஷேர்ஸ்க்கு. சோ 200 into 3 600 rupees பிரீமியம் மைனஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஏன்னா இந்த 600 rupees செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல தான் இருக்கும், அதை forfeited ஷேர்ஸ்குள்ள கொண்டு வர மாட்டோம். அப்போ நம்மளுக்கு வந்து forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட்ல அமௌண்ட் எவ்வளவு வரும்? 1600 minus 600 1000 rupees. ஓகே, சோ இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. being shares forfeited for non-payment of first and final call money. His shares were forfeited ன்னு சொன்னாங்க. So forfeiture entry முடிச்சாச்சு. அடுத்த லைன்ல என்ன கொடுத்திருக்காங்க? All the forfeited shares were reissued at 5 rupees per share fully paid up.
ஸோ ஃபோர்ஃபீட் பண்ண எல்லா ஷேர்ஸும், அதாவது இந்த 200 ஷேர்ஸையும் 5 rupees per ஷேர்னு ரீஇஷ்யூ பண்றாங்க as fully paid up. fully paid upனா ஃபேஸ் வேல்யூ பத்தி சொல்றாங்க. ஓகே, ஸோ 10 rupeesம் fully paid up அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 10 rupees ஷேரை 5 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்றாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்ல ரீஇஷ்யூ பண்றாங்க. 10 rupees ஷேரை கம்மியான பிரைஸ்க்கு ரீஇஷ்யூ பண்றாங்க. ஸோ அது ரீஇஷ்யூ அட் டிஸ்கவுண்ட். ஸோ ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஷேர்ஸை பார்ல ரீஇஷ்யூ பண்ணலாம், பிரீமியம்ல ரீஇஷ்யூ பண்ணலாம், டிஸ்கவுண்ட்லயும் ரீஇஷ்யூ பண்ணலாம். ஓகே, ஸோ பார்ல ரீஇஷ்யூ பண்றது அப்படின்றது ஃபேஸ் வேல்யூ என்ன அமௌண்ட்டோ அதே அமௌண்ட்டுக்கு ரீஇஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அது ரீஇஷ்யூ அட் பார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 10 rupees ஃபேஸ் வேல்யூ, இதே 10 rupeesக்கு அவங்க ரீஇஷ்யூ பண்றாங்கன்னா அது ரீஇஷ்யூ அட் பார். ஓகே, நெக்ஸ்ட் பிரீமியம்ல ரீஇஷ்யூ பண்றது அப்படின்றது ஃபேஸ் வேல்யூ விட ஜாஸ்தியான அமௌண்ட்ல ரீஇஷ்யூ பண்றது தான் பிரீமியம்ல ரீஇஷ்யூ பண்றதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ 10 rupees ஃபேஸ் வேல்யூ, ஆனா ரீஇஷ்யூ பண்ணும்போது 12 rupees, 15 rupees, 20 rupees இந்த மாதிரி ரீஇஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அது வந்து ரீஇஷ்யூ அட் பிரீமியம். நெக்ஸ்ட் வந்து ரீஇஷ்யூ அட் டிஸ்கவுண்ட், அதாவது ஃபேஸ் வேல்யூ விட ஒரு கம்மியான பிரைஸ்க்கு ரீஇஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அது வந்து ரீஇஷ்யூ அட் டிஸ்கவுண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 rupees, ரீஇஷ்யூ பண்றது 5 rupees. ஸோ 10 rupees விட கம்மியான பிரைஸ்ல ரீஇஷ்யூ பண்றாங்க, அதை வந்து நம்ம ரீஇஷ்யூ அட் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்கவுண்ட்ல ரீஇஷ்யூ பண்ணா என்ட்ரி வந்து பேங்க் அக்கவுண்ட் டெபிட், forfeited shares account debit to equity share capital. இப்ப பேங்க் அக்கவுண்ட்ல என்ன அமௌண்ட் போடுவோம் அப்படின்னா எவ்வளவு ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க, 200 ஷேர்ஸ். ஓகே, ஸோ 200 ஷேர்ஸ் எவ்வளவு பிரைஸ்க்கு ரீஇஷ்யூ பண்றாங்க, 5 rupees per share அப்படின்னு சொல்லி ரீஇஷ்யூ பண்றாங்க. ஸோ 200 into 5, 1000 rupees. அடுத்தது forfeited sharesல 200 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்றாங்க அண்ட் இதை ரீஇஷ்யூ பண்ணும்போது எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க, 5 rupees. ஏன்னா 10 rupees ஃபேஸ் வேல்யூ, ரீஇஷ்யூ பிரைஸ் 5 rupees. அப்ப இந்த பேலன்ஸ் 5 rupeesங்கிறதா டிஸ்கவுண்ட். ஸோ forfeited shares அக்கவுண்ட்ல நம்ம 200 into 5, 1000 rupees போடுறோம், அந்த டிஸ்கவுண்ட்டை போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல எவ்வளவு ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க, 200 அண்ட் அதோட ஃபேஸ் வேல்யூ லைக் இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, fully paid up அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ fully paid upனா 10 rupees. ஸோ 200 into 10, 2000 rupees. இதுக்கு நம்ம நரேஷன் எழுதணும், being forfeited shares reissued at a discount. ஃபைனலா நம்ம ஒரு என்ட்ரி போடுவோம், அதாவது forfeited shares அக்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை எடுத்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். என்ட்ரி வந்து forfeited shares account debit to capital reserve. ஸோ இந்த கேபிட்டல் ரிசர்வ் அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் எப்படி பண்ணுவோம்னா இதுக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு வந்து forfeit பண்ற எல்லா ஷேர்ஸையுமே ரீஇஷ்யூ பண்றாங்க அப்படின்னா இப்ப forfeiture என்ட்ரில கிரெடிட்ல forfeited shares அக்கவுண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீஇஷ்யூல சப்போஸ் நம்ம வந்து டிஸ்கவுண்ட்ல ரீஇஷ்யூ பண்ணியிருந்தா நம்ம forfeited shares account அப்படின்னு சொல்லி டெபிட்ல ஒரு வேல்யூ இருக்கும். அந்த கிரெடிட்டோட வேல்யூல இருந்து டெபிட்டோட வேல்யூவை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதை தான் நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இதை எப்போ யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து forfeit பண்ற எல்லா ஷேர்ஸையுமே ரீஇஷ்யூ பண்றோம் அப்படின்னா. ஓகே, சப்போஸ் நம்ம forfeit பண்ற ஷேர்ஸ்ல பார்ட் ஆஃப் த ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது என்னங்கறத நான் இந்த சம்லயே உங்களுக்கு சொல்லி தரேன். forfeited sharesல part of the shares தான் reissue பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், அமௌண்ட் forfeited on reissued shares கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணும். சப்போஸ் கம்பெனி வந்து ரீஇஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ல ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ரீஇஷ்யூ என்ட்ரியில டெபிட்ல வந்து forfeited shares account அமௌண்ட் இருக்கும், அதுதான் இந்த reissued discount. ஓகே, ஸோ இப்போ இந்த அமௌண்ட் forfeited on reissued sharesல இருந்து reissued discount மைனஸ் பண்ணா நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு எவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த அமௌண்ட் forfeited on reissued shares எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலா வந்து அமௌண்ட் forfeited divided by number of shares forfeited into number of shares reissued. amount forfeited அப்படின்றது நம்ம forfeiture entry போடுறோம்ல, அதுல forfeited shares ஓட credit side amount இருக்குல்ல, அதை இங்க போடணும். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் credit side எவ்வளவு இருக்கு, 1000 இருக்கு, அதை போடணும். number of shares forfeited எவ்வளவு shares forfeit பண்றாங்களோ அதை போடுங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் 200 shares forfeit பண்றாங்க, ஸோ அதை போடணும். number of shares reissued எவ்வளவு shares reissue பண்ணிருக்காங்களோ அதை போடுங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் 200 shares reissue பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1000 divided by 200 into 200, 1000 rupees வரும். ஸோ இதுதான் amount forfeited on reissued shares, 1000 less reissue discountங்கிறது நம்ம reissue entryல debitல இருக்கிற forfeited shares accountோட amount which is 1000. ஸோ இதுல இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 amount forfeited less reissue discount to 1000, ஸோ nil வருது. கேபிட்டல் ரிசர்வ்க்கு எந்த அமௌண்ட்டும் உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண.
இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு forfeited shares capital reserve ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எந்த அமௌண்ட்டும் இல்ல, so nil. And இதுக்கு narration வந்து being gain on reissue of forfeited shares transferred to capital reserve. Second question, Printkit Limited invited applications for issue of 80,000 equity shares of 10 rupees each. The amount was payable as follows. On application 3 rupees per share, on allotment 2 rupees per share. On first and final call balance, applications for 1,50,000 shares were received. Applications for 10,000 shares were rejected and pro rata allotment was made to the remaining applicants on the following basis. Category A, applicants for 80,000 shares were allotted 40,000 shares. Category B, applicants for 60,000 shares were allotted 40,000 shares. Excess money received on application was adjusted towards amount due on allotment and first and final call. All the amounts due on allotment and first and final call were duly received. Pass necessary journal entries in the books of Printkit Limited. So question என்ன கொடுத்திருக்காங்க, Printkit Limited வந்து 80,000 equity shares of 10 rupees each அப்படின்னு சொல்லி issue பண்றாங்க. Okay. So amount எப்படி payable, applicationல 3 rupees, allotmentல 2 rupees per share and first and final callல balance. அப்ப first and final callல எவ்வளவு amount வரும் அப்படின்னா face value 10 rupees. அதுல application money 3 rupees, allotment money 2 rupees. So அப்ப balance எவ்வளவு இருக்கு, 10 rupeesல வந்து 3 2 போச்சுன்னா 5 rupees போயிடுச்சுன்னா 5 rupees first and final call. Okay. So இந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா 1,50,000 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுது. இவங்க இன்வைட் பண்றது 80,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், பட் இவங்களுக்கு வந்திருக்கிறது 1,50,000 ஷேர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இதுக்கு என்ன அந்த கம்பெனி பண்றாங்க இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்படின்னா 10,000 ஷேர்ஸ்க்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த 1,50,000 ஷேர்ஸ்ல 10,000 ஷேர்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப 10,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி என்ன பண்ணிடுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் அப்ளிகன்ஸ் இருக்காங்கல்ல, 40,000 அப்ளிகன்ஸ் எக்ஸஸா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ப்ரோரேட்டா பேசிஸ்ல அலாட் பண்றாங்க ஷேர்ஸ். ஸோ இதை 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதாவது கேட்டகரி ஏல பாத்தீங்கன்னா 80,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு 40,000 ஷேர்ஸ் அலாட் பண்றாங்க. கேட்டகரி பில பாத்தீங்கன்னா 60,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு 40,000 ஷேர்ஸ் அலாட் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வந்திருக்கும்ல, இந்த 80,000 and 60,000, that is 1,40,000 ஷேர்ஸ்ல எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இருக்கு இல்லையா, அதை வந்து அலாட்மெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கும் அட்ஜஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, இந்த அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி எல்லாமே வந்துருச்சு, எதுவும் அரியர்ஸ் இல்லை, அண்ட் நம்மள வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதுங்க, இந்த புக்ஸ் ஆஃப் பிரின்கிட் லிமிடெட் ஜர்னல் என்ட்ரிஸ், அண்ட் காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜர்னல் எதுக்கு பாஸ் பண்ணுவோம், அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கு. ஸோ கம்பெனி வந்து அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றாங்க த்ரூ பேங்க், அப்ப பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல எந்த அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு, ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்க. ஸோ என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அமௌண்ட் இப்போ போடணும். எவ்வளோ ஷேர்ஸுக்கு அவங்க அப்ளிகேஷன் மணி ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்றாங்க, 1,50,000 ஷேர்ஸ்க்கு ரிசீவ் பண்றாங்க அப்ளிகேஷன் மணி. ஸோ அப்ப அமௌண்ட் வந்து 1,50,000 இன்டூ அப்ளிகேஷன் மணி 3 rupees, which is 4,50,000 rupees. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம நரேஷன் எழுதணும், being share application money received on 1,50,000 shares. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணோம். செகண்ட் என்ட்ரியில வந்து ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்ல இருந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்க ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அந்த ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குல்ல, அப்போ எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வந்திருக்கும்ல, அதை அட்ஜஸ்ட் பண்றதும் நம்ம செகண்ட் என்ட்ரியில தான் பண்ணுவோம். ஸோ இங்க என்னென்ன பண்றாங்க, 10,000 ஷேர்ஸை ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த என்ட்ரியும் நம்ம இங்க போடணும். ஸோ அந்த அமௌண்ட்டையும் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இந்த 10,000 ஷேர்ஸ் போக இருக்கும்ல, அதை வந்து அலாட்மெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ என்ட்ரி வந்துட்டு equity share application account debit to equity share capital to equity share allotment to equity share first and final call to bank account. Okay, so equity share application எவ்வளவு இருக்கு, 4,50,000. ஸோ இப்போ இந்த 4,50,000 நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும், அடுத்தது அலாட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும், அதே மாதிரி பேங்க்குக்கு, தட் இஸ் ரீஃபண்டுக்கு. ஸோ இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல எவ்வளவு அமௌண்ட் வரும், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவங்க அலாட் பண்ண முடியும், 80,000 ஷேர்ஸ். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் மணியை தான் நம்ம வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல போடுவோம். ஸோ 80,000 into 3, 2,40,000.
இப்போ இந்த ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணில எவ்வளோ வந்து அலாட்மெண்ட்டுக்கு போகும், எவ்வளோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு போகும் அண்ட் எவ்வளோ ரீஃபண்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு டேபிள் ஆஃப் அனாலிசிஸ்ல பார்க்கலாம். ஸோ காலம்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் காலம் ஷேர்ஸ் அப்ளைட், நெக்ஸ்ட் ஷேர்ஸ் அலாட்டட், அடுத்தது எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரிசீவ். அப்புறம் இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட நம்ம அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், லாஸ்ட் காலம் ரீஃபண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, 10,000 ஷேர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ எவ்வளவு ஷேர்ஸ் அப்ளை ஆயிருக்கு, 10,000 ஷேர்ஸ். இது அப்படியே ரிஜெக்ட் பண்றாங்க, which means refund பண்றாங்க. அப்ப இந்த 10,000 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி 3 rupees வந்திருக்கு இல்லையா, which is 30,000 rupees. இது அப்படியே ரீஃபண்ட் பண்றாங்க. ஸோ டு பேங்க்னு போட்டோம்ல, அந்த இடத்துல இந்த 30,000 போடுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கேட்டகரி ஏ. ஸோ கேட்டகரி ஏல 80,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு 40,000 ஷேர்ஸ் அலாட் பண்றாங்க. ஸோ ஷேர்ஸ் அப்ளைட் எவ்வளவு, கேட்டகரி ஏ 80,000, எவ்வளவு ஷேர்ஸ் அலாட் பண்றாங்க, 40,000. இப்ப எவ்வளவு எக்ஸஸ் ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா 80,000ல இருந்து 40,000 போச்சுன்னா 40,000 ஷேர்ஸ் எக்ஸஸா அப்ளை ஆயிருக்கு. அப்ப அந்த 40,000 எக்ஸஸா அப்ளை ஆயிருக்குல்ல, அந்த 40,000 ஷேர்ஸ்க்கு 3 rupees அப்ளிகேஷன் மணி வந்திருக்கும். ஸோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வந்து 40,000 into 3, 1,20,000 rupees. ஓகே, இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு 40,000 ஷேர்ஸ் எக்ஸஸா இருக்கு. அதுக்கான அலாட்மெண்ட் மணி பாருங்க 2 rupees. அப்ப 40,000 into 2, 80,000 rupees நம்மளுக்கு அலாட்மெண்ட்டுக்கு போயிடும் இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணில இருந்து. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு the 1,20,000ல 80,000 அலாட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அப்ப பாக்கி 40,000 ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு போகும். ஓகே, இப்ப கேட்டகரி பி. ஸோ கேட்டகரி பில வந்து 60,000 ஷேர்ஸ் அப்ளை பண்றாங்க, 40,000 ஷேர்ஸ் அலாட் பண்றாங்க. இப்ப இங்க எவ்வளவு எக்ஸஸ் ஷேர்ஸ் இருக்கு, 20,000 ஷேர்ஸ். அதாவது 60,000 minus 40,000, 20,000 ஷேர்ஸ் இருக்கு. இப்ப இந்த 20,000 ஷேர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிருப்பாங்க, 20,000 into 3 rupees, 60,000 rupees. ஓகே, இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 80,000 ஷேர்ஸ் அலாட் பண்றாங்க, அதுக்கு 2 rupees அலாட்மெண்ட் மணி அப்படின்னா அலாட்மெண்ட் மணி பேயபிள் எவ்வளோ, 80,000 into 2, 1,60,000 rupees அலாட்மெண்ட் மணி. ஓகே, அதுல வந்து நம்ம என்ன ஏற்கனவே பண்ணிருக்கோம், கேட்டகரி ஏயோட எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணில 80,000 rupees அலாட்மெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 1,60,000 rupees வந்து அலாட்மெண்ட் மணி பேயபிள். இந்த allotted sharesல 80,000 sharesல வந்து 1,60,000 rupees payable. அதுல கேட்டகரி ஏல இருந்து நம்ம எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி 80,000 அலாட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்ப பேலன்ஸ் அலாட்மெண்ட் மணி பேயபிள் எவ்வளவு இருக்கு, 1,60,000ல 80,000 போச்சுன்னா பாக்கி 80,000 இருக்கு. சோ பாக்கி 80,000 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கேட்டகரி பில இருந்து எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அலாட்மெண்ட்டுக்கு. சோ அப்போ பாக்கி 80,000 நம்ம அதாவது பேயபிள் இருக்கு அலாட்மெண்ட்ல, இங்க 60,000 rupees தான் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இருக்கு கேட்டகரி பில. சோ அப்ப இந்த 60,000 ஃபுல்லாவே நம்ம அலாட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு கேட்டகரி பில இருந்து எந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியும் கிடையாது. ஓகே, சோ இப்போ நம்ம டோட்டல் போடலாம் எல்லா காலம்ஸ்க்கும். சோ டோட்டல் ஷேர்ஸ் அப்ளைட் எவ்வளோ, 10,000 plus 80,000 plus 60,000, 1,50,000. So 1,50,000 shares receive ஆயிருக்கா, அது இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஷேர்ஸ் allotted 40,000 plus 40,000, 80,000. So issue பண்ண ஷேர்ஸ் allot பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி டுவர்ட்ஸ் allotment 80,000 plus 60,000, 1,40,000. எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 40,000. ரீஃபண்டோட டோட்டல் 30,000. இப்போ இந்த செகண்ட் ஜேர்னல்ல நம்ம இந்த அமௌண்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி போகுது, 1,40,000 rupees. அதை இங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு எவ்வளோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி போகுது, 40,000. அண்ட் பேங்க்ல எவ்வளோ ரீஃபண்ட் பண்றோம், 30,000. ஸோ இதுக்கு நரேஷன் எழுதிக்கலாம். அப்ளிகேஷன் மணிக்கு நம்ம 2 ஜேர்னல் முடிச்சாச்சு. பேங்க் என்ட்ரி முடிச்சிட்டோம், அதே மாதிரி ஷேர் அப்ளிகேஷன் மணியை வந்து ஷேர் கேபிட்டல் அண்ட் அந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ என்ட்ரி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்ப கம்பெனி என்ன பண்ணுவாங்க, எப்போ அவங்களுக்கு அலாட்மெண்ட் மணி தேவையோ கால் பண்ணுவாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணிட்டு அவங்கள ஒரு பர்டிகுலர் டேட்ல பே பண்ண சொல்லுவாங்க அந்த அலாட்மெண்ட் மணியை. அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனேயும் கம்பெனி என்ன செய்யும், அலாட்மெண்ட்டுக்கு ஒரு டியூ என்ட்ரி போடும்.
So due entry வந்து இங்க premium எதுவும் கிடையாது. So due entry வந்து equity share allotment account debit to equity share capital. Okay. So இப்ப equity share allotment க்கு எவ்வளோ shares allot பண்றாங்க? 80,000 shares and allotment money 2 rupees. So 80,000 into 2, 1,60,000 rupees and இதுக்கு narration being equity share allotment money due. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்க, அவங்க சொன்ன டேட்குள்ள அவங்க பணத்தை பே பண்ணுவாங்க அண்ட் அக்கௌண்டன்ட் வந்து அந்த நெக்ஸ்ட் டே போய் பாப்பாரு பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்குன்னு. ஸோ என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். ஸோ இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் போடணும் அப்படின்னு பார்த்தா 1,60,000 rupees வந்து ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் மணி பேயபிள். ஓகே, அதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், ஏற்கனவே எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம் 1,40,000. அப்ப 1,60,000ல 1,40,000 rupees போச்சு அப்படின்னா 20,000 rupees தான் ரிசீவ் ஆகும். ஏன்னா இங்க வந்து டியூ 1,60,000 rupees அண்ட் நம்ம ஏற்கனவே எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி நம்ம அலாட்மெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் 1,40,000. அப்ப பாக்கி 20,000 rupees தான் ரிசீவ் ஆகும். சோ இதுக்கு நரேஷன் வந்து being equity share allotment money received. இப்போ நம்ம அலாட்மெண்ட் என்ட்ரி முடிச்சாச்சு. அடுத்தது என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, 5 rupees. இப்போ கம்பெனி என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பணம் தேவைப்படுது. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் டேட்ல பே பண்ண சொல்றாங்க. அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போதே கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு ஒரு டியூ என்ட்ரி போடுறாங்க. So due entry என்னது, equity share first and final call account debit to equity share capital. Okay, so amount எவ்வளவு போடுவாங்க, 80,000 shares allot பண்றாங்க into first and final call ஓட face value 5 rupees. So 80,000 into 5, 4 lakh rupees and இதுக்கு narration being equity share first and final call money due. Okay, இப்ப வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்க, அந்த பர்டிகுலர் டேட்குள்ள அவங்க பணத்தை பே பண்ணுவாங்க. ஸோ அக்கௌண்டன்ட் போய் நெக்ஸ்ட் டே பேங்க்ல செக் பண்ணுவாரு. ஸோ அப்போ அந்த பேங்க்ல பணம் ரிசீவ் ஆயிருக்கும், அதுக்கு அவர் ஒரு என்ட்ரி போடுவார், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட மணி கம்பெனி ரிசீவ் பண்ணிருக்கு பேங்க் மூலமா. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம் அண்ட் எதுக்காக இந்த அமௌண்ட் வந்திருக்கு, ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். ஓகே, ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட டோட்டல் மணி டியூ வந்து 4 lakh rupees. இந்த 4 lakh rupeesல ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி 40,000 rupees அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு ரிமைனிங், அதாவது 4 lakhs minus 40,000, 3,60,000 rupees தான் பேங்க்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ் ஆகும். அண்ட் இதுக்கு நரேஷன் being equity share first and final call money received. Third question, pass necessary journal entries for forfeiture and reissue of shares in the following cases. ஸோ இங்க வந்து வெறும் forfeiture-க்கும் reissue of shares-க்கு மட்டும்தான் journal entry பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ட்ரி பாஸ் பண்ணும்போது forfeiture-க்கு, reissue-க்கு, அதே மாதிரி கேபிட்டல் ரிசர்வ்க்கு எவ்வளோ அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இந்த 3 என்ட்ரி போடணும். ஓகே, ஸோ இங்க நம்மளுக்கு 2 கேஸ் கொடுத்திருக்காங்க. First subdivision வந்து Star Limited forfeited 8,000 shares of 100 rupees each, issued at 10% premium for non-payment of allotment money of 40 rupees per share, including premium, and first call of 30 rupees per share. The second and final call of 20 rupees per share was not yet made. Out of these, 6,000 shares were reissued at 80 rupees paid up for 70 rupees per share. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, Star Limited வந்து 8,000 shares forfeit பண்றாங்க and இதோட face value 100 rupees each. Okay, so இந்த 8,000 shares வந்து 100 rupees each அப்படின்னு சொல்லி 10% premiumல issue பண்ணிருக்கு கம்பெனி. இதை ஏன் forfeit பண்றாங்க அப்படின்னா, allotment money 40 rupees including premium and first call 30 rupees வந்து calls and arrears இருந்ததுனால forfeit பண்ணிட்டாங்க. கம்பெனி வந்து செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 20 rupees இன்னும் கால் ஃபார் பண்ணல. ஸோ இந்த forfeit பண்ண 8,000 ஷேர்ஸ்ல 6,000 ஷேர்ஸ் என்ன பண்றாங்க, ரீஇஷ்யூ பண்றாங்க. ஸோ எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்றாங்க, ஃபார் ₹70 per share at 80 rupees paid up. 80 rupees paid up அப்படின்றது ஃபேஸ் வேல்யூ பத்தி சொல்றாங்க. ஸோ 100 ரூபாய் ஷேர் இருக்குல்ல ஃபேஸ் வேல்யூ, ஸோ 100 ரூபாய் ஃபேஸ் வேல்யூல 80 rupees paid up அப்படின்னு இதை வந்து ஃபேஸ் வேல்யூ ரிலேட்டடா சொல்றாங்க. For 70 rupees per share இருக்குல்ல, இதுதான் reissue price. So அப்போ 80 rupees paid up, அத 70 rupees per share னு reissue பண்றாங்க. அப்ப 10 rupees கம்மியா reissue பண்றாங்க, which is reissue at discount. Okay. அடுத்த subdivision பாருங்க. Premier Limited forfeited 3,000 shares of 10 rupees each
on which the first call of 3 rupees per share was not received and second and final call of 2 rupees per share was not yet called. Out of these, 2000 shares were reissued to Geeta at 8 rupees paid up for 12 rupees per share. So, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Premier Limited வந்து 3000 shares forfeit பண்றாங்க. So, 3000 shares of 10 rupees each அப்படின்னு சொல்லி issue பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த 3000 ஷேர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்ணல. ஸோ அதனால வந்து இதை forfeit பண்ணிட்டாங்க. அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 rupees இன்னும் கம்பெனி கால் ஃபார் பண்ணல. ஓகே, 3000 ஷேர்ஸ்ல 2000 ஷேர்ஸை வந்து கீதாக்கு ரீஇஷ்யூ பண்றாங்க. அண்ட் ரீஇஷ்யூ பிரைஸ் வந்து 12 rupees per share at 8 rupees paid up. Paid upன்றது they are mentioning about the face value. So 10 rupees ஷேர் இருக்குல்ல, அதுல 8 rupees paid up அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க ரீஇஷ்யூ பண்றது 12 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்றாங்க. 8 rupees paid up 12 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்றாங்க, which means இது ரீஇஷ்யூ at premium. ஓகே, சப்டிவிஷன் 1க்கு நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் மணி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்க அலாட்மெண்ட் மணி கொடுத்துட்டாங்க, இன்க்ளூடிங் ப்ரீமியம். ஃபர்ஸ்ட் கால் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலோட மணி கொடுத்துருக்காங்க. பட் அப்ளிகேஷன் மணி கொடுக்கல, ஸோ அதை கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ இங்க ஃபேஸ் வேல்யூ 100 rupees அண்ட் ப்ரீமியம் வந்து 100ல 10%, which is 10 rupees. ஓகே, இப்போ அப்ளிகேஷன் மணி நம்மளுக்கு தெரியாது. அலாட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 40 rupees இன்க்ளூடிங் ப்ரீமியம். அப்ப பிரீமியம் 10 rupees போச்சுன்னா ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு வரும்? 30 rupees. ஸோ அலாட்மெண்டோட ஃபேஸ் வேல்யூ 30 rupees அண்ட் பிரீமியம் 10 rupees. அடுத்தது ஃபர்ஸ்ட் கால் வந்து 30 rupees அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 20 rupees கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் மணியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 100ல 30 30 20 போச்சுன்னா, தட் இஸ் 80 rupees போச்சுன்னா 20 rupees அப்ளிகேஷன் மணி. forfeiture entry பாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ஸ்டார் லிமிடெட் ஜேர்னல் அண்ட் ஃபார்மேட் ஓபன் பண்ணிக்கோங்க. பிரசன்டேஷனை நீட்டா பண்ணுங்க. ஜேர்னல்ஸ்க்கு எல்லாம் நரேஷனை மறக்காம எழுதுங்க. ஓகே, ஸோ இப்போ forfeiture என்ட்ரிக்கு போகலாம். இங்க பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் மணி வந்து அரியர்ஸ்ல இருக்கு, அதுல ப்ரீமியமும் இருக்கு. ஸோ அப்ப ப்ரீமியமும் ரிசீவ் பண்ணல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கால் மணியுமே வந்து அரியர்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த ப்ரீமியம் ரிசீவ் ஆகல அப்படின்னா நம்ம forfeiture என்ட்ரியில என்ன பண்ணுவோம்? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். ஸோ என்ட்ரி வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் to equity share first and final call account to forfeited shares account. இப்போ equity share capitalல எவ்வளவு அமௌண்ட் போடுவோம்? 8000 shares forfeit பண்ணிருக்காங்க and இங்க வந்து called up value ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ called up value அப்படின்றது கம்பெனி எந்த கால் வரைக்கும் கால் பண்ணிருக்காங்களோ அதுதான் called up value. ஸோ இங்க பாருங்க, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் ஆஃப் 20 rupees per share was not yet called. அப்ப கம்பெனி இந்த செகண்ட் அண்ட் ஃபைனல் காலை இன்னும் கூப்பிடல. அப்போ பாக்கி இருக்கிற 80 rupees, அதாவது அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி அண்ட் ஃபர்ஸ்ட் கால் மணி 80 rupees வரைக்கும் தான் கம்பெனி கால் அப் பண்ணிருக்கு. அப்ப அதை தான் நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல போடுவோம். ஸோ 8000 into 80, 6,40,000 rupees. அடுத்தது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ல 8000 shares into premium amount 10 rupees. So 80,000 rupees. அடுத்தது equity share allotmentல 8,000 into 40 rupees allotment money. So 3,20,000 rupees. அடுத்தது equity share first and final callல 8,000 into 30 rupees first and final call money. So 2,40,000 rupees. இப்ப forfeited shares accountல என்ன அமௌண்ட் போடுவோம்? இது வரைக்கும் அந்த 8000 ஷேர்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கோ அதை தான் forfeited shares அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்க பாருங்க, அலாட்மெண்ட் மணி வரல, ஃபர்ஸ்ட் கால் மணி வரல, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் இன்னும் கம்பெனியே கூப்பிடல. அப்ப அப்ளிகேஷன் மணி மட்டும் தான் இந்த 8000 rupeesக்கு வந்திருக்கு, சாரி 8000 ஷேர்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அப்ப 8000 into 20, 1,60,000 rupees நம்ம forfeited shares அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அண்ட் இதுக்கு நரேஷன் எழுதிருங்க. forfeiture என்ட்ரிக்கு அடுத்தது நம்ம ரீஇஷ்யூ என்ட்ரி போட போறோம். ஸோ ரீஇஷ்யூ பண்ணும்போது 6000 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்றாங்க அண்ட் இதை வந்து 70 rupees per ஷேர்னு ரீஇஷ்யூ பண்றாங்க. 80 rupees paid up பட் 70 rupees per ஷேர்னு ரீஇஷ்யூ பண்றாங்க. அப்போ 10 rupees கம்மியா ரீஇஷ்யூ பண்றாங்க. இதை ரீஇஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் சொல்லுவோம். ஸோ ரீஇஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட், forfeited shares அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகே, ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு ரிசீவ் ஆகும்? இந்த ரீஇஷ்யூடுக்கு 6000 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்றாங்க 70 rupeesக்கு. So 6000 into 70, 4,20,000 rupees. Forfeited sharesல 6000 shares into 10 rupees. ஏன்னா discount 10 rupees. So 6000 into 10, 60,000 rupees. Equity share capitalல 6000, இது என்னது 80 rupees paid up எடுத்துக்கிறாங்க.
So 6,000 into 80 which is 4,80,000 rupees. இதுக்கு narration being forfeited shares reissued at a discount. So last entry வந்து நம்ம capital reserve க்கு amount transfer பண்ணுவோம். So entry வந்து forfeited shares account debit to capital reserve. Capital reserve க்கு எவ்வளவு amount transfer பண்ணணும்னு calculate பண்ணலாம். So amount forfeited on reissued shares less reissued discount நம்மளுக்கு எவ்வளவு amount capital reserve க்கு transfer பண்ணணும் அப்படிங்கிறது கிடைக்கும். So இப்போ amount forfeited on reissued shares ஓட formula amount forfeited divided by number of shares forfeited into number of shares reissued. So இங்க amount forfeited அதாவது forfeiture entry ஓட forfeited shares account creditல இருக்கிற 1,60,000. Number of shares forfeited 8,000 shares forfeit பண்றாங்க. Number of shares reissued 6,000 shares. So இதை substitute பண்ணிக்கலாம். 1,60,000 divided by 8,000 into 6,000 which is 1,20,000 rupees amount forfeited on reissued shares. Okay, இதுல இருந்து நம்ம reissued discount minus பண்ணோம். அதாவது நம்மளுக்கு வந்து reissue entry இருக்கு இல்லையா, அதுல forfeited shares debitல போட்டிருக்கோம்ல, இதுதான் reissue discount which is 60,000 rupees. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 1,20,000 minus 60,000, 60,000 rupees வந்து capital reserve க்கு transfer பண்ணும். இந்த ஜர்னல்ல இப்ப நம்ம இந்த 60,000 போஸ்ட் பண்ணிடலாம் and narration எழுதிருங்க. தேர்ட் கொஸ்டினோட செகண்ட் கேஸ்க்கு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்டோட கால் மணி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க ஃபேஸ் வேல்யூ 10 rupees. ஓகே, சோ இங்க ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 rupees கொடுத்திருக்காங்க. செகண்ட் கால் 2 rupees கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் மணி எவ்வளவுன்னு தெரியாது. சோ அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கால் 3 rupees தெரியும், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 rupees தெரியும். அப்போ பாக்கி இருக்கிற 5 rupees, அதாவது இந்த 10 rupeesல இருந்து 3 plus 2 5 போச்சுன்னா பாக்கி இருக்கிற 5 rupees தான் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணி. சோ இங்க நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? பிரீமியர் லிமிடெட் வந்து 3,000 shares of 10 rupees each forfeit பண்றாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கால் 3 rupees ரிசீவ் பண்ணல அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 rupees இன்னும் கம்பெனியே கால் ஃபார் பண்ணல. இந்த 3,000 sharesல 2,000 shares ரீஇஷ்யூ பண்றாங்க 12 rupees per share அப்படின்னு சொல்லி 8 rupees paid up. ஓகே, சோ அப்போ இங்க 8 rupees paid up 12 rupees per share னு ரீஇஷ்யூ பண்றாங்க which means இங்க பிரீமியம்ல ரீஇஷ்யூ பண்றாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம forfeiture entry போடலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்டிங் எழுதுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ட்ரி வந்து இங்க பாத்தீங்கன்னா பிரீமியம் எதுவுமே கிடையாது இந்த கொஸ்டின்ல. சோ என்ட்ரி வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டு forfeited shares account. சோ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் போடுவோம்? 3,000 shares forfeit பண்ணிருக்காங்க அண்ட் கால்ட் அப் வேல்யூ தான் நம்ம இங்க ஷேர் கேபிட்டல்ல போடணும். சோ கால்ட் அப் அப்படின்ற போது செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் இன்னும் கம்பெனி கால் ஃபார் பண்ணல. அப்போ 5 rupees and 3 rupees, அதாவது அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் மணி அண்ட் ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் தான் கால் பண்ணிருக்காங்க 8 rupees. சோ அதுதான் போடுவோம். சோ 3,000 into 8 24,000 rupees. ஷேர் ஃபர்ஸ்ட் கால்ல நம்மளுக்கு 3,000 shares forfeit பண்ணிருக்காங்க and first call money 3 rupees. So 3,000 into 3 9,000 rupees. And forfeited sharesல இது வரைக்கும் எவ்வளோ அந்த 3,000 sharesக்கு amount receive பண்ணிருக்காங்களோ அதை தான் forfeited sharesல போடுவோம். So அப்போ இங்க பாத்தீங்கன்னா second call இன்னும் company call பண்ணல, first call money receive ஆகல, அப்ப application allotment money மட்டும் தான் வந்திருக்கு. So 3,000 into 5 15,000 rupees. So இதுக்கு narration எழுதிருங்க. நெக்ஸ்ட் நம்ம ரீஇஷ்யூக்கு என்ட்ரி போட போறோம். ஸோ ரீஇஷ்யூ பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரீமியம்ல பண்ணிருக்காங்க. ஸோ பிரீமியம்ல ரீஇஷ்யூ பண்ணியிருந்தா என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட். ஸோ பிரீமியம்னாலே நம்ம என்ன செய்வோம்? அதை செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல போடுவோம் அண்ட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் ஆகும்? 2,000 shares ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ 2,000 அண்ட் அதை ரீஇஷ்யூ பண்ணும்போது பிரைஸ் எவ்வளோ? 12 rupees. So 2,000 into 12 24,000 rupees. Equity share capitalல 8 rupees paid up ன்னு சொல்லிருக்காங்க. Reissue பண்ணும்போது 12 rupees per share, அது 8 rupees paid up. So அப்ப 2,000 into 8 rupees which is 16,000 rupees. And securities premiumக்கு premium amount எவ்வளோ? So இங்க 8 rupees paid up, அது 12 rupees per share அப்படின்னு சொல்லி reissue பண்ணிருக்காங்க. So 4 rupees extra, அதுதான் premium. So 2,000 into 4 8,000 rupees and இதுக்கு narration எழுதிருங்க. So final entry வந்து நம்ம forfeited shares reissue பண்ணதுல இருந்து வர gain capital reserve க்கு transfer பண்ணுவோம். So entry வந்து forfeited shares account debit to capital reserve. Capital reserve க்கு எவ்வளவு amount transfer பண்ணும் அப்படிங்கறத calculate பண்ணிக்கலாம். So amount forfeited on reissued shares less reissued discount, நம்மளுக்கு capital reserve க்கு எவ்வளவு amount transfer பண்ணும்னு கிடைக்கும். So இந்த amount forfeited on reissued shares க்கு formula amount forfeited divided by number of shares forfeited into number of shares reissued. Amount forfeited, forfeiture entry ல forfeited shares ஓட credit ல இருக்கிற 15,000 rupees. Number of shares forfeited 3,000 shares forfeit பண்றாங்க. Number of shares reissued 2,000.
So இதை substitute பண்ணிப்போம். 15,000 divided by 3,000 into 2,000 which is 10,000 rupees. So amount forfeited on reissued shares 10,000 rupees. இதுல இருந்து reissue discount minus பண்ணும். So இந்த questionல பாத்தீங்கன்னா reissue பண்றத premiumல reissue பண்ணிருக்காங்க, discountல பண்ணல. So reissue discount வந்து nil and amount transferred to capital reserve 10,000 minus 0 10,000 rupees. So இப்போ இந்த 10,000 rupees capital reserve transfer பண்ணிக்கலாம் and இதுக்கு narration எழுதிருங்க. இதுதான் சம்க்கு சொல்யூஷன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அண்ட் நீங்களும் இந்த சம்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.